Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிடி கொழுக்கட்டை. பொதுவாகவே பச்சரிசி மாவை ஊற வச்சு காய வச்சு பவுடர் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பாக்கெட்டில் கிடைக்கிற பச்சரிசி மாவை வச்சு குயிக்காக பண்ணிடலாம். ஒரு வானலில் வெல்லம் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்ச அப்புறம் ஏலக்காய் 3, ஒரு சிட்டிக்கா உப்பு சேர்த்து வெல்லம் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒரு வானலில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கிறது நம்மளோட விருப்பம் தான். கடலைப்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லம் தண்ணி, நெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 கப், எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். வானலில் மாவு ஒட்டாமல் வரும்போது எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நேரமும் ஆற விடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறினதும் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நெய் கொஞ்சம் தடவிட்டு இது போல் பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டோ 8லேருந்து 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.